ராமமூர்த்தி தூங்கிட்டாரு. திடீர்னு எந்திரிச்சு பசிக்குதுன்னு ஜெனிய கூப்பிடுறாரு. ஜெனி தூங்கிட்டா போல இருக்கு. நம்மளே போட்டு சாப்பிட்டுருவோம். மாத்திரை சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம்னு போறாரு. எந்த மாத்திரை சாப்பிடுறதுன்னு தெரியல அவருக்கு. அதாவது மாத்தி போட்டுட்டா ஏதாவது ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு மாத்திரை போடாம சாப்பிட உட்கார்றாரு. ராமமூர்த்தி சாப்பிட்டுட்டு தூங்க போறாரு. சொல்றாங்க, இந்த பாரை மூட போறேன்னு நினைச்சா பழனிசாமி அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு நீயும் விழாவுக்கு ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்க. உனக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேது. அந்த ஆளு ஆர்டர் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு பாப்போம், சொல்லு. இவி நல்லா காரசாரமா சமைக்க சொன்னாரு. எதுக்கு தெரியுமா? காரசாரமா தின்னுபிட்டு போதையை ஏத்துறதுக்கு தான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? அதான் என் புருஷன் இருக்கானே, அவன் குடிச்சிட்டு குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாம் தேவையில்லாம பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சூட்சமும் சொல்லி கொடுக்குறேன். பழனிசாமி சொன்னத பாக்யா சொல்றாங்க. நான் மளிகை கடைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுறேன். வர முடியும், கொஞ்சம் பாத்துக்காமருதா? நான் பாத்துக்கிறேன். நீ எந்திரிச்சு பாக்குறாங்க. மணி 3 ஆயிருச்சு. நீ எனக்கும் நேரமாச்சு, வீடு முடியும் போயிட்டு வருவா. போயிட்டு வாங்கக்கா. சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா மாத்திரை சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே. நீ இங்கதான் இருக்கியா? ஆமா ஆண்டி. பாப்பா எங்க? மேல தூங்கிட்டு இருக்கா ஆண்டி. சாப்பிட்டியாமா? இன்னும் இல்ல ஆண்டி. ஆமா சாப்பிட்டாரா? சாப்பிட்டுருக்காரா ஆண்டி? மாத்திரை சாப்பிட்டாரான்னு தெரியல. ஜெனி நீ குடுக்கலையா? ஆண்டி நான் தான் தூங்கிட்டேன்னு. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுருப்பாரு. இருந்தாலும் நான் பாக்குறேன். நீ டேப்லெட்டே போடல தாத்தா. அம்மா எந்திரிங்க. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீலுக்கு பாக்யா போன் பண்றாங்க. உடனே வீட்டுக்கு வா எழில. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போது ஆட்டோ கூட்டிட்டு வா, ஆஸ்பத்திரி போனோம். சரியா? நான் தான் மாத்திரை கொடுக்கல, என்னாலதான் தாத்தாவுக்கு இப்படி ஆயிருச்சு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? எழில காலையில சுகர் மாத்திரை சாப்பிடலடா. சுகர் லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோ கூட்டிட்டு வந்துட்டே இல்லடா எழில. ஆமாம்மா. நீ வீட்டை பாத்துக்கோம்மா. வெளியனும் இனியாவும் ஜெனிய சமாதானப்படுத்துறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ராமமூர்த்தி வர்றாரு பாக்யா கூட. ஜெனி பயந்துட்டியா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா சொல்றாங்க. மாமா பிபி மாத்திரை போடல, அதான் மயக்கமாயிட்டாங்க. அப்படி பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல ஜெனி. எப்பயும் போடுற மாத்திரை தான். சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன மாத்திரை, சாப்பாட்டுக்கு பின்னாடி என்ன மாத்திரைன்னு தெரியாம போச்சு. இல்லையன்னு கேக்குறாரு. யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கலாம்ல தாத்தா? அதான் நான் பக்கத்திலே இல்லைங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. தூங்கிட்டேன். எதுக்குமா வருத்தப்படுற? நான் அமிர்தாவுக்கோ இல்ல பாக்யாவுக்கோ போன் பண்ணி கேட்டிருக்கணும் சொல்றாரு. டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. வாங்க தாத்தா. நீ பாலை காய்ச்சி வச்சுட்டு டிகாஷன் போட்டு வை. பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வா, மாடியில போட்டிருக்கேன். ராதிகா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டியா? ரெஸ்ட் எடுத்துட்டேம்மா. சூடா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. காஃபி எல்லாம் நிறைய குடிக்க கூடாதுரி. ஒரு நாளைக்கு 2 காஃபி தான் குடிக்கிறேன், ஒன்னும் ஆகாது. ராதிகா காஃபியை குடி. அம்மா அத்தை என்ன பண்றாங்க? அந்த அம்மா டிவி பாத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டீங்களா? அவங்களுக்கு ஏண்டி நான் கொடுக்கணும் ராதிகா? இத வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. காஃபி கொடுத்துற. எல்லாம் முடியாது, நான் போட்டு கொடுக்குறேம்மா. ராதிகா போகாத, நானே போட்டு கொடுக்குறேன். தலையெழுத்து. மகளை பாத்துக்கிறது பத்தாதுன்னு மாமியாலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. மாமியாலைய நான் இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டது இல்ல. நான் போட்டு கொடுக்குறேன். என்னது இது? பார்த்தா தெரியல. எனக்கு எதுக்கு கொண்டு வந்தீங்க கமலா? ராதிகா தான் கொடுக்க சொன்னான். புதுசா என் மேல அக்கறை கமலா. இப்ப காஃபி வேணுமா வேண்டாமா? என்ன காஃபி இது? நல்லாவே இல்ல கமலா. இல்லையா? நான் தினமும் தான் போடுறேன். இத குடிச்சிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. மத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிக்கணுமா என்ன? காஃபி நல்லாவே இல்ல கமலா. நல்லா இல்லாட்டி கொடுங்க. நல்லா இல்லாட்டி காஃபிய கொடுங்கன்னு தானே கேட்டேன். எதுக்கு தட்டி விட்டீங்க? கமலா நானா தட்டி விட்டேன்? தான் தட்டி விட்டீங்க. ஏன் இப்படி பொய் பேசுற கமலா? ஆறு ராதிகா காஃபி நல்லா இல்லைன்னு தட்டி விட்டுட்டாங்க. பொய் சொல்லாத, உன் நாக்கு பேச முடியாமலே போயிரும். சாபம் கொடுக்குறீங்களா? நல்லவங்க சாபம் கொடுத்தாலே பழிக்கிறது இல்ல, நீங்க சாபம் கொடுத்தா பழிக்கவே பழிக்காது. கமலா வாய் நீளுது. பார் ராதிகா, காஃபி போட்டு கொடுத்ததுக்கு என்ன அக்கப்போர் பண்றாங்க? சண்டைக்குன்னு தானே காஃபி போட்டு கொடுத்த. உங்க கூட சண்டை போடணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? அதான் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கத்தாதீங்க அத்தை. கவனிச்சுக்கிட்டாலும் தப்பு, கவனிக்கலாட்டியும் தப்புன்னு சொன்னா எப்படி? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் என்ன? ஏன் இப்படி இருக்கீங்க? நீ உங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. யாரோடையும் சேரல. பேசாத ராதிகா. காஃபிய குடுத்துட்டு என்ன நாடகம் போடுறீங்க நீங்க 2 பேரும்? எல்லாம் என்னால பேச முடியாது. கோபி கிட்ட நான் போன் பண்ணி பேசிக்கிறேன்.
சொல்றாரு, நம்மள நம்பி தானே ஆர்டர் கொடுக்குறாங்க. டயத்துக்கு போய் சேரலாட்டி கிளைண்ட் கிட்ட என்ன சொல்றது? சாரி சார். நீங்க சார் ஈஸியா சொல்லிடுறீங்க. நான் பாக்குறது 10 கிளைண்ட் சார். 10 பேருக்கும் நான் சொல்லணும். சொல்லி வாய மூடல. இன்னும் ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்றாங்க. போய் வேலையை பாருங்க. நீ கோபி அழுகுறீங்களா? என்ன ஆச்சு? உடனடியா கிளம்பி வரணும்ப்பா வீட்டுக்கு. கிச்சன்ல நிறைய ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. வேலையா இருந்தாலும் உடனடியா விட்டுட்டு வாப்பா வீட்டுக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா, போன்லயே நான் சால்வ் பண்ண பாக்குறேன். நீ வரப்போறியா இல்லையா? நாங்க வந்தேன்னா என்னோட கிச்சனை யாருமா பாத்துக்கிறது? என்னைய விட இந்த பிரச்சனை தான் உனக்கு முக்கியமா? நான் உனக்கு அம்மா வேண்டாமா? ஐயையோ, அப்ப நான் உடனடியா கிளம்பி வாப்பா. ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. கோபி வர்றான், அப்ப பாத்துக்கலாம். கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.